வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைய தினம் வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகின்றோம் என்றால், நமது முல்லைப்பூ தோட்டத்தில் முல்லைப்பூவானது அறுவடை செய்யக்கூடிய அந்த பூ பறிக்கக்கூடிய காட்சியை தான் பார்க்க இருக்கின்றோம். பார்க்க இருக்கும் முன்னர் நமது தோட்டத்தினை பாருங்கள் நண்பர்களே. அந்த செடியின் வளர்ச்சியை பாருங்கள், துளிர்விடும் தன்மையை காணலாம், மொட்டுவிட்டிருக்கும் தன்மையை பாருங்கள் நண்பர்களே. தற்போது அதன் அரும்பு கட்டியிருக்கும் தன்மையை பாருங்கள் நண்பர்களே. அந்த ஒரு கிளையில் எத்தனை துணை கிளைகள் உள்ளது என்பதை பாருங்கள். அதில் மொட்டுகள் வந்து கொண்டிருப்பதை பாருங்கள் நண்பர்களே. பார்த்தாலே தெரியக்கூடியது. பாருங்கள் நண்பர்களே, அரும்பு கட்டு தன்மையை பாருங்கள் நண்பர்களே. இந்த துளிர்விடும் தன்மையை காணலாம் நண்பர்களே. துளிர் கட்டும் தன்மையை பாருங்கள். துளிர் கட்டும் தன்மையோடு அதன் அரும்பு கட்டும் தன்மையும் காணலாம் நண்பர்களே. தற்போது இந்த கோடை காலத்திலும் மகசூல் அதிகமாக இருந்தாலும் விலையோ என்பது தற்போது விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 200 ரூபாய் வரலே தான் தற்போது நமது பகுதியில் சென்று கொண்டிருக்கிறது விலை நிலவரம். பாருங்கள் நண்பர்களே. முல்லை அரும்பின் தன்மையை பாருங்கள் நண்பர்களே. தற்போது நாம் இதேபோல் நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா தற்போது நம்ம அறுவடைக்கு பாத்தீங்கன்னா இதை மட்டும் பிளாஸ்டிக் டப்பி எடுத்துக்கிறோம் நண்பர்களே. ஒரு எளிமையான மெத்தடு. அந்த பிளாஸ்டிக் டப்பில ஒரு சணல் கொண்டு அந்த டப்பில கட்டிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கழுத்துல மாட்டிக்க வேண்டியதான் நண்பர்களே. தற்போது நாம இந்த மலர்ந்திருக்கக்கூடிய மொட்டுகளை அப்படியே பறித்து அப்படியே போட்டுக்கலாம் நண்பர்களே. காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ தான் எடுத்திருக்கேன் 6 மணில இருந்து. பாருங்க நண்பர்களே. தற்போது பூ பறிக்கக்கூடிய காட்சியை காணலாம். நமது பகுதியில் முல்லைப்பூ சாகுபடியானது பெருமளவில் செய்யப்படுகிறது. காலையிலேயே ஒரு 6 மணி முதல் 10 மணிக்குள் ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு நமக்கு லாபம் தரக்கூடிய ஒரு விவசாய தொழில். முல்லைப்பூ சாகுபடியை அனைவரும் மேற்கொண்டு ஒரு சைடு வருமானமாக பார்க்கலாம். எந்த தொழில் செய்தாலும் தினந்தோறும் ஒரு வருமானத்தை பார்க்க முடியாது. காலையில் 6 மணி முதல் 10 மணி வரையில் ஒரு வேலைக்கு செல்லும் நண்பர்கள், வீட்டில் இருக்கும் நண்பர்கள் ஒரு தினந்தோறும் வருமானத்தை பார்க்கக்கூடிய தொழிலாக காணப்படுகிறது.
அனைவரும் முல்லைப்பூ சாகுபடி செய்ய விவசாய களஞ்சியம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதிக செலவுகள் கிடையாது, குறைந்த இடமே போதுமானது. வீட்டில் இருக்கும் நபர்களே நாம் வீட்டில் இருக்கும் நபர்கள் மட்டுமே இந்த விவசாயத்தை செய்ய இயலும். அப்பதான் நாம் வருமானத்தை பார்க்க முடியும். இப்ப ஆள்விட்டு வருமானத்தை எடுத்தோம் என்றால் ஒரு கிலோவிற்கு 80 முதல் 100 ரூபாய் வரை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நாமளே அந்த அரும்பை எடுத்து விற்பனைக்கு செய்தோம் என்றால் முழு லாபத்தையும் நாமளே பயனடையலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விவசாய களஞ்சியம் சேனலில் விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பதிவிட்டு கொண்டுள்ளோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ விவசாயம் பற்றி 3 முத்தான வீடியோ பதிவுகளை அவ்வப்போது பதிவிட்டிருந்தோம். எந்தெந்த மருந்து அடிக்கலாம், என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் என்பது பற்றி தெளிவான செய்முறை விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். அதன் காரணமாகவே தற்போது நமது முல்லைப்பூ செடியானது அதிக மகசூலை கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த கோடை காலத்திலும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இது நம்மளுடைய செடிக்கு பாத்தீங்கன்னா இப்ப உப்பு தண்ணீர் தான், பாதிக்கு பாதி உப்பு தண்ணீராகவே இருக்கின்றது. அந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் உள்ளது. ஆதலால் உப்பு தண்ணீராக இருந்தால் கூட இந்த முல்லைப்பூ செடியானது தற்போது ஒரு நல்ல வளர்ச்சியுடனும் காணப்படுகிறது. அந்த தன்மையை நீங்கள் காணலாம். பாருங்க நண்பர்களே, துளிர்விடும் தன்மை, அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மொட்டுவிடும் தன்மை, இதற்கு என்னென்ன உரங்கள் மருந்துகள் அடித்தோம் என்பதை நமது வீடியோ பதிவில் பதிவிட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பதிவையும் முழுமையும் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான 97 51 804 392 என்ற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய விவசாய களஞ்சியம் சேனலில் தொடர்ந்து பயணித்து வாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முழு வீடியோ பதிவினையும் பார்த்து பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. பாருங்க நண்பர்களை, காலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாகவே காணப்படுகிறது. நமது வீடியோ பதிவின் சூரிய ஒளி வெளிச்சத்துடன் காணப்படுகிறது. இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அடியில் காணப்படும் களை பாத்தீங்கன்னா எதனால் எடுக்காமல் வைத்திருக்கிறோம் என்றால் உப்பு தண்ணீர் என்ற காரணத்தினால் அப்படியே விட்டு வச்சிருக்கிறோம். இது தண்ணீரானது பாதி களைகளும் பாதி தண்ணீரை பூச்செடியுமாக பகிர்ந்து கொள்கின்றன. உப்பின் தன்மை குறைந்து காணப்படுகிறது. ஆதலால் அந்த களையை எடுக்காமல நம்ம தண்ணி அரைச்சிட்டு இருக்கோம்.
நன்றி விவசாய சொந்தங்களே. இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே.